காட்டில் தீபாவளி கொண்டாட்டம். ஒரு சமயம் நாம்பூர் காட்டுல தீபாவளி கொண்டாட்டம் ஆரம்பமாகிடுச்சு. காட்டுல எங்க பார்த்தாலும் வண்ண வண்ணமான பட்டாசுகள் வெடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. மீனுக்குருவியோட குழந்தைங்க சாராவும் கொக்குவும் வானத்துல வெடிக்கிற அழகான பட்டாச தங்களோட வீட்டு முன்னாடி உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மீனுக்குருவியோ இரவு நேரத்துக்கான சாப்பாட தான் வீட்டு முன்னாடி உட்கார்ந்தபடியே தயாரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அக்கா, அப்பா இன்னைக்கு கண்டிப்பா பட்டாசு வாங்கிட்டு வருவாரு. நான் எல்லாத்தையுமே வெடிப்பேன். ஆமா தம்பி கொக்கு, அப்பா இன்னைக்கு இனிப்பும் வாங்கிட்டு வருவாரு. நான் விதவிதமான இனிப்புகளை சாப்பிடுவேனே. இனிப்பு எல்லாம் ரொம்ப ருசியா இருக்கும். பசங்களா, வேடிக்கை பார்த்தது போதும், சீக்கிரம் கீழே வாங்க. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, நாம சாப்பிடலாம். அம்மா, அப்பா வந்துடட்டும். அப்பா கூட பட்டாசு வெடிச்சுக்கிட்டு நாங்க அப்புறமா சாப்பிடுறோம். மீனுக்குருவி வீட்டுக்குள்ள போய் எல்லா தட்டுலையும் சாப்பாட்டை எடுத்து வச்சது. அந்த நேரத்துல கோமல் குருவி ஒரு பையை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. ஐயா ஜாலி, அக்கா அதோ பாரு, அப்பா வராங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமா குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன இன்னைக்கு இவ்ளோ நேரம் ஆகிடுச்சு? குழந்தைங்க ரெண்டு பேரும் நீங்க வராம சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சாங்க. மீனு, நான் உன்கிட்ட என்னன்னு சொல்றது? நான் கொண்டு வந்த பையில சரவெடி எதுவும் இல்ல. இது தெரிஞ்சா குழந்தைங்க என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு கோமல் குருவி சொல்லிக்கிட்டு இருந்த நேரம் குழந்தை கொக்கு தான் அப்பா கொண்டு வந்த பேகை திறந்து பார்த்தான். அதுக்குள்ள சரவெடி எதுவுமே இல்ல, வெறும் பூ மட்டும்தான் இருந்துச்சு. இத பார்த்த குழந்தைங்க ரொம்பவும் ஏமாந்து போயிட்டாங்க. குழந்தை கொக்குவோ தான் அப்பா பட்டாசு வாங்கிட்டு வராததுனால ரொம்பவும் சோகமா தான் வீட்டு முன்னாடி அழுதுகிட்டு இருந்தான். அந்த நேரத்துல ராஜு ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா பறந்து வந்தான். டே குக்கு, இங்க பாத்தியா? எங்க அப்பா துப்பாக்கி வாங்கி தந்திருக்காரு. இதுல வெடிச்சா கலர் கலரா புகை வரும்டா. ஆமா, உங்க அப்பா உனக்கு என்ன வாங்கி தந்தாரு? எங்க அப்பா எனக்கு எதுவும் வாங்கி தரல, என்னை ஏமாத்திட்டாரு. இன்னைக்கு பட்டாசு வாங்கிட்டு வருவேன்னு சொல்லிட்டு வெறும் பூவை வாங்கிட்டு வந்திருக்காரு. உங்க அப்பாவால எதையும் வாங்கி தர முடியாது, இது எனக்கு அப்பவே தெரியும் அப்படின்னு கிண்டலா பேசிக்கிட்டு ராஜு அங்கிருந்து பறந்து போயிட்டான். தம்பி குக்கு, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வீட்டுக்குள்ள வா, அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க. இல்ல, எனக்கு சாப்பாடு எதுவும் வேண்டாம், நான் இன்னைக்கு எதுவும் சாப்பிட மாட்டேன். தன்னோட பையன் ரொம்ப நேரமா அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்த கோமல் குருவி குக்கு கிட்ட இப்படி சொல்லுச்சு. மகனே, இந்த பூவை நாளைக்கு சந்தையில வித்தா நிறைய காசு கிடைக்கும். நாளைக்கு நிச்சயமா நீ கேட்டபடியே நிறைய பட்டாசும் மிட்டாய்களையும் வாங்கிட்டு வரேன். அப்பா, நிஜமாவா? அதுக்காகவா இவ்ளோ பூக்களை கொண்டு வந்தீங்க? ஆமாடா செல்லம், இந்த பூவை எல்லாம் அப்பா உனக்காக தான் ரொம்ப நேரமா தூரமான காட்டுல இருந்து பறிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு கோமல் குருவி குக்குவை சமாதானப்படுத்தி சாப்பிட வச்சது. கொஞ்ச நேரத்திலேயே ரெண்டு குழந்தைங்களும் சாப்பிட்டுட்டு தங்களோட கூட்டுல படுத்து தூங்கிட்டாங்க. மீனுக்குருவியும் கோமலும் அந்த வண்ண வண்ண பூக்களை அலங்காரத்துக்கு தகுந்தது மாதிரி தொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே மறுநாள் காலை பொழுது வந்துச்சு. அன்னைக்குதான் காட்டுல தீபாவளி. மீனுக்குருவியும் கோமல் குருவியும் அந்த வண்ண பூக்களை விற்கிறதுக்காக மார்க்கெட்டை நோக்கி பறந்து போனாங்க. தம்பி குக்கு, நேத்துக்கு நீ எதுக்காக அழுத? பாவம் நம்ம அம்மா அப்பா, நீ கேட்டேங்கிறதுனால அவங்க ராத்திரி முழுவதும் கண்ணு விழிச்சு அந்த வண்ண வண்ண பூக்களை கட்டிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா? ஆனா எனக்கு பட்டாசு வெடிக்கணும்னு ரொம்ப ஆசை. அத தானே நான் அப்பா கிட்ட கேட்டேன். அவங்க கிட்ட காசு இருந்தா கண்டிப்பா நமக்கு வாங்கி தர போறாங்க. இது கூட புரிஞ்சிக்க மாட்டியா நீ? நாம அப்பா அம்மா வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு ரெண்டு சின்ன பசங்களும் தங்களோட வீட்டை வண்ண வண்ண பூக்களால அலங்காரம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்துல மீனுக்குருவியும் கோமல் குருவியும் மார்க்கெட்ல போய் அந்த வண்ண பூக்களை வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஏ காலு, தீபாவளி அதுவுமா உங்களுக்கு என்ன தூக்கம்? சீக்கிரம் எழும்புங்க. இப்படி தூங்கிக்கிட்டே இருந்தா கடையில இனிப்புகள் வாங்க யாராச்சும் வருவாங்களா? நேத்துக்கு ராத்திரி முழுவதும் நம்ம பையன் ராஜு பட்டாசை வெடிச்சு வெடிச்சு என்ன தூங்கவே விடல. அதான் எனக்கு இப்ப தூக்கம் வந்துடுச்சு. போதும் போதும், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சிருக்கீங்க. சீக்கிரம் இந்த இனிப்புகளை வாங்குறதுக்கு யாராச்சும் வராங்களான்னு பாருங்க அப்படின்னு ரெண்டு காகங்களும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் குழந்தை ராஜு மறுபடியும் அங்க வந்தான். அப்பா, பட்டாசு எல்லாம் தீந்து போயிடுச்சு, எனக்கு இன்னும் பட்டாசு வாங்கி கொடுங்க. டேய் டேய்,
நேத்துக்கு முழுவதும் உனக்கு அவ்வளோ பட்டாசுகளை வாங்கி தந்திருக்கேன், அதை ஒரு நொடியிலே தீத்துட்டியா? இன்னைக்கு உனக்கு எந்த பட்டாசும் கிடையாது. காலு, குழந்தைகிட்ட போய் இப்படி சொல்றது? ராஜு சொல்லும், நீ போடா வீட்டுக்கு. அம்மா இந்த இனிப்புகளை வித்துட்டு உனக்கு நிறைய பட்டாசுகளை வாங்கிட்டு வரேன். இது எல்லாத்தையுமே மலைகளுக்கு பின்னாடி இருந்த ஒரு தேவதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஓஹோ, காட்டுல தீபாவளி கொண்டாட்டமா? இந்த பறவைகளுக்கு நான் ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை ஒரு வயசான பறவையா மாறி மார்க்கெட்டுக்குள்ள வந்தாங்க. நான் ரொம்ப ஏழை, என்னோட பேர பசங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு எந்த பட்டாசும் இல்ல, என்கிட்ட காசும் இல்ல. எனக்கு கொஞ்சம் பட்டாசுகளை வெடிக்க தருவியா? ஐயையே, ஹே வயசான குருவி, தீபாவளி அதுவுமா ஓசில பட்டாசு கேக்குறியா? என்கிட்ட எதுவும் இல்ல, இங்க இருந்து ஓடிடு. உடனே அந்த வயசான பாட்டி காகங்களோட கடைக்கு போனாங்க. காகங்களே, என் பேர பசங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்கிட்ட எந்த காசும் இல்ல. அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் இனிப்பு தருவீங்களா? பாட்டி, எங்க கிட்ட எதுவும் இல்ல, போங்க போங்க. காலையில இருந்து எங்களுக்கு எந்த இனிப்பும் இன்னும் வியாபாரம் ஆகல, அதுக்கடையில இலவசமா கேக்குறீங்களா? போங்க போங்க, எங்களால எல்லாம் தர முடியாது, ஓடிடுங்க. அந்த மார்க்கெட்ல இருந்த எந்த பறவைகளும் வயசான பாட்டிக்கு இலவசமா எதையுமே கொடுக்கல. கடைசியா அந்த பாட்டி மீனுவோட கடைக்கு வந்தாங்க. குருவிகளா, என் பேர பசங்க இந்த வண்ண பூக்களால வீட்டை அலங்கரிச்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்கிட்ட எந்த காசும் இல்ல, நீங்க எனக்கு கொஞ்சம் வண்ண பூக்களை கொடுப்பீங்களா? அதனால என்ன பாட்டி, தாராளமா கொடுக்கிறோம். ஆனா என்கிட்ட காசு இல்லையே. நீங்க இந்த பூவை எனக்கு கொடுத்தா உங்களுக்கு நஷ்டம் வராதா? பரவாயில்ல பாட்டி, இந்த பூவால நீங்க சந்தோஷப்பட்டீங்கன்னா அதுதான் எங்களுக்கு உண்மையான தீபாவளி. அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி கொஞ்சம் வண்ணப்பூக்களை எடுத்து அந்த வயசான பாட்டிக்கு கொடுத்தாங்க. வயசான பாட்டியும் அதை வாங்கிக்கிட்டு சந்தோஷமா தங்களோட வீட்டுக்கு போனாங்க. அப்படியே காட்டுல சாயந்தர நேரம் வந்துடுச்சு. கோமல் குருவியோட கடையில பாதி அளவு பூக்கள் விற்பனையாகி இருந்துச்சு. மீனு, எப்படியோ பாதி பூவை வித்துட்டோம். இந்த காசு பட்டாசும் இனிப்பும் வாங்குறதுக்கு சரியா இருக்கும். ஆமா கோமல், பசங்க நாம எப்ப வருவோம்னு ஆவலா காத்துக்கிட்டு இருப்பாங்க. நாம இப்பவே போலாம். அப்படின்னு ரெண்டு குருவிகளும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் வேட்டைக்கார கழுகு அந்த இடத்துக்கு வந்துடுச்சு. ஏ குருவிகளா, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிற காசுல சரி பாதிய நீங்க எங்களுக்கு கொடுத்தாகணும், இல்ல யாரும் இங்க இருந்து உயிரோட போக மாட்டீங்க. மற்ற கடையில இருந்த எல்லா பறவைகளும் பயந்துகிட்டே கழுகு கேட்டபடியே அவங்க கிட்ட இருந்த காசுல பாதிய கொடுத்துட்டாங்க. ஏ குருவிகளா, என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் உங்ககிட்ட இருக்கிற காசை எடுங்க. ஐயா, எங்களுக்கே கொஞ்சம் காசு தான் இன்னைக்கு விற்பனை ஆச்சு. அதை வச்சுதான் நாங்க இன்னைக்கு தீபாவளியை கொண்டாடணும். அதையும் நீங்க கேட்டீங்கன்னா நான் இங்க என்ன பண்றது? இங்க இருக்கிற எல்லாரும் அவங்க காசை ஒரு வார்த்தை சொல்லாம கொடுத்தாங்க. உங்களுக்கு என்ன திமிரு? அப்படின்னு சொன்ன கழுகு கோபத்தோட கோமல் குருவியோட கடையில இருந்த பூவை எல்லாம் கீழே தள்ளி போட்டுச்சு. பிறகு கோமல் கிட்ட இருந்த மொத்த பணத்தையும் பிடுங்கிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. ஹே முட்டாள் குருவி, நாங்க எல்லாரும் அமைதியா காசு கொடுக்கும் போதே உனக்கு தெரிய வேண்டாம் அந்த கழுகுங்க ரொம்ப மோசமானவங்கன்னு? இப்ப மொத்த காசும் போச்சா? காலு, அதுங்க கிட்ட என்ன பேச்சு? வாங்க, மீதி இருக்கிற இனிப்புகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போய் தீபாவளியை கொண்டாடுவோம். அப்படின்னு பேசிக்கிட்டு காலுவும் ராணியும் அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. கோமல், கவலைப்படாதீங்க. நம்ம பசங்க நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுப்பாங்க. நடந்ததை அவங்க கிட்ட சொன்னா அவங்க கேட்டுப்பாங்க. ஆனா மீனு, பசங்க பாவம், அவங்க நேத்துக்கும் ஏமாந்தாங்க, இன்னைக்கும் ஏமாற போறாங்க. அப்படின்னு பேசிக்கிட்டு ரெண்டு பறவைகளும் ரொம்ப வருத்தத்தோட தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. கோமல் குருவியும் மீனுக்குருவியும் தங்களோட வீட்டுக்கு போய் பார்த்த நேரம் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. அம்மா, அப்பா, வந்துட்டீங்களா? பாருங்க, உங்களுக்காக நாங்க வீடு முழுவதும் பூக்களாலையும் விளக்குகளாலையும் அலங்காரம் பண்ணி வச்சிருக்கோம். அப்பா அப்பா, சீக்கிரம் பட்டாசுகளை எல்லாம் எடுங்க, நாம வெடிப்போம். குழந்தைங்க இப்படி கேட்டதுமே கோமல் குருவி என்ன சொல்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல அந்த வயசான பறவை நிறைய பரிசு பொருட்களோட கோமல் குருவியோட வீட்டுக்கு வந்தாங்க. எனக்கு உதவி செய்யறவங்களுக்கு நான் அதிகமா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த மார்க்கெட்லயே நீங்க மட்டும்தான் எனக்கு உதவி செய்தீங்க. எனக்கு உதவி செய்த உங்களுக்கு என்னால முடிஞ்ச சின்ன அன்பளிப்பு. ரொம்ப நன்றி பாட்டி. உங்களால தான் எங்க குழந்தைங்க இன்னைக்கு தீபாவளியை சந்தோஷமா கொண்டாட போறாங்க.
மீனுக்குருவி இப்படி சொன்னதுமே ஆந்தை பாட்டி ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து பறந்து போனாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க உண்மையான உருவத்துக்கு மாறி மறுபடியும் வானத்துக்கு போயிட்டாங்க. அந்த பாட்டி கொடுத்த பரிசு பொருட்கள்ல நிறைய பட்டாசுகளும் நிறைய இனிப்புகளும் இருந்துச்சு. மீனுக்குருவியோட குடும்பம் அந்த பட்டாசுகளை வெடிச்சு இனிப்பை சாப்பிட்டபடியே அந்த தீபாவளியை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடினாங்க. நண்பர்களே, அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நாட்டில் மாம்பழ வீடு. ஒரு அழகான காட்டுல இருந்த உயரமான மரக்கிளையில மீனுக்குருவி தான் பொண்ணு சாரா கூட வாழ்ந்து வந்துச்சு. சரா, அம்மா உணவு தேடுறதுக்காக போறேன். நீ வீட்டுக்குள்ளேயே பத்திரமா இரு. அம்மா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? கழுகு வந்தா நீ என்ன செய்வ? எனக்கு ஞாபகம் இருக்குமா. கழுகு வந்தா கூட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கணும். அத மீறியும் கழுகு என்ன கண்டுபிடிச்சிட்டா கழுகோட கண்ணுல நான் மிளகா பொடிய தூவணும். சமத்து பொண்ணு, எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சிருக்க. அம்மா சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி உணவு தேடுறதுக்காக பறந்து போச்சு. குழந்தை சாராவோ தனியாகவே தன்னோட கூட்டுல இருந்து விளையாடிக்கிட்டு இருந்தா. ரொம்ப போர் அடிக்குதே, தனியாகவே விளையாட எனக்கு பிடிக்கவே இல்ல. ராஜு அண்ணா கூட விளையாடினா ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே குழந்தை சாரா ராஜுகாகத்தோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அந்த நேரத்துல ராணிக்காகவும் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்த ஒரு ஐஸ்கிரீமை எடுத்து ராஜுவுக்கு கொடுத்துச்சு. அம்மா அம்மா, உங்ககிட்ட இருக்கிற ஐஸ்கிரீமையும் எனக்கு தாங்க. எனக்கு 2 ஐஸ்கிரீம் வேணும். டேய் ராஜு, அதான் ஒரு ஐஸ்கிரீம் உன்கிட்ட இருக்குல்ல, இந்த ஐஸ்கிரீம் அப்பாவுக்கு. ஒழுங்கா இத போய் சாப்பிடு. உடனே ராஜுவும் தான் வீட்டோட வெளியே வந்து தான் கிட்ட இருந்த ஐஸ்கிரீமை ரொம்ப சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிச்சான். அந்த நேரத்துல சாரா ராஜுவோட பக்கத்துல வந்தா. ராஜு அண்ணே, ராஜு அண்ணே, நாம 2 பேரும் சேர்ந்து பந்து விளையாடலாமா? சரி சாரா, இரு நான் இந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு வரேன். ஆகா, ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற இன்னொரு ஐஸ்கிரீமையும் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. இந்த சாராவை அதுக்கு பயன்படுத்திக்க வேண்டியதுதான் அப்படின்னு ராஜுக்காகவும் தான் மனசுக்குள்ள ஒரு திட்டத்தை போட்டுச்சு. ராஜுவும் கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஐஸ்கிரீம் மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டான். அம்மா அம்மா, சீக்கிரம் வாங்க. இந்த சாரா என்கிட்ட இருந்த ஐஸ்கிரீமை புடுங்கி சாப்பிட்டுட்டா. டேய் ராஜு, என்னாச்சுடா? எதுக்காக இப்ப அழுதுகிட்டு இருக்க? அம்மா, இந்த சாரா என்கிட்ட இருந்த ஐஸ்கிரீமை புடுங்கி சாப்பிட்டுட்டா. ஹே சாரா, உனக்கு எவ்வளவு திமிரு? என் பையன் கிட்ட இருந்து ஐஸ்கிரீம் புடுங்கி சாப்பிடுறியா? ராணி ஆண்டி, இல்ல இல்ல, நான் ஐஸ்கிரீம் புடுங்கி சாப்பிடல. ராஜு அண்ணா போய் சொல்றாரு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டதும் இல்லாம என் பையன் மேலேயே பழிய போடுறியா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் சாராவோட கன்னத்துல 2 முறை அரைஞ்சது. சாராவோட கன்னமும் அப்படியே சிவந்து போயிடுச்சு. சாராவும் ரொம்ப வருத்தத்தோட தான் வீட்டுக்கு பறந்து போயிட்டா. கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவியும் தான் குழந்தைக்கு உணவை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. டேய் ராஜு, போதும், அழுகைய நிறுத்து. ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற இன்னொரு ஐஸ்கிரீமை நான் உனக்கு எடுத்து தரேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் தான் பையன் கிட்ட இன்னொரு ஐஸ்கிரீமை எடுத்து கொடுத்துச்சு. ராஜுவோட திட்டமும் ரொம்ப நல்லாவே செயல்பட்டது. ஐயோ சாரா, என்னம்மா இது? உன் கண்ணு இப்படி வீங்கி போயிருக்கு, என்னாச்சு? தான் அம்மா இப்படி கேட்டதுமே குழந்தை சாரா நடந்த எல்லா விஷயத்தையும் தான் அம்மா கிட்ட சொன்னா. மோசமான காகம், சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம இப்படி அடிச்சிருக்கு. சாரா, இனிமே நீ அந்த காகத்தோட வீட்டுல விளையாட போக கூடாது, சரியா? சரிம்மா, எனக்கு புரியுது. இனிமே நான் ராஜு அண்ணா வீட்டுக்கு விளையாடவே போக மாட்டேன். அப்படியே அந்த நாள் முடிஞ்சது. மறுநாள் காலையில மீனுக்குருவி வழக்கம் போல உணவு தேட போக தயாராச்சு. சரா, நீ இன்னைக்கு ராஜு காகத்தோட வீட்டுக்கு விளையாட போக வேண்டாம். உனக்கு அப்படி விளையாடணும்னு தோணுச்சுன்னா புறா அண்ணாவோட வீட்டுக்கு போய் விளையாடு. சரிம்மா, நான் இனிமே என்னைக்குமே ராஜு அண்ணா வீட்டுக்கு விளையாடவே போக மாட்டேன். கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவி வழக்கம் போல உணவு தேடுறதுக்காக பறந்து போச்சு. குழந்தை சாராவும் தான் அம்மா சொன்னபடியே புறாவோட வீட்டுக்கு விளையாட போனா. அந்த நேரத்துல குழந்தை கிக்கியோ தான் வீட்டு முன்னாடி உட்கார்ந்து ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். கிக்கி, உனக்கு இந்த மாம்பழம் எங்கிருந்து கிடைச்சது? எனக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம காட்டுல எங்க மாம்பழ மரம் இருக்குன்னு சொல்றியா? நம்ம காட்டுல மாம்பழம் மரம் இல்ல. எனக்கு இந்த மாம்பழம் பக்கத்து காட்டுல இருந்து கிடைச்சது. நான் என் அம்மாவுக்கு தெரியாம திருட்டுத்தனமா பக்கத்து காட்டுக்கு போவேன். உனக்கு தெரியுமா? கிக்கி, நீ என்னையும் கூட்டிட்டு போவியா? நானும் கொஞ்சம் மாம்பழங்களை பறிச்சு எங்க அம்மா கிட்ட கொடுப்பேன்.
அப்படின்னா நீயும் என் கூட வா. என்கிட்டயும் மாம்பழம் எல்லாம் தீந்து போயிடுச்சு. நம்ம பக்கத்து காட்டுக்கு போய் பறிச்சிட்டு வருவோம். அப்படின்னு பேசிக்கிட்ட ரெண்டு குழந்தைங்களும் பக்கத்து காட்டை நோக்கி பறந்து போனாங்க. அதே நேரத்துல ராஜு காகமும் அந்த காட்டுல அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருந்தான். அடச்ச, ரொம்ப போர் அடிக்குதே. சாராவை ஏதாச்சும் பிரச்சனையில மாட்டி விட்டு அதை நாம வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். அப்படின்னு சொல்லிக்கிட்டே ராஜுக்காகவும் சாராவை தேடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல கிளியோட பையன் தூக்கியோ தான் வீட்டு முன்னாடி பந்து விளையாடிக்கிட்டு இருந்தான். டேய் தூக்கி, நீ சாராவை எங்கேயாச்சும் பாத்தியா? ஆமா பார்த்தேன். அவங்க ரெண்டு பேரும் பக்கத்து காட்டை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க. என்ன, பக்கத்து காட்டுக்கு போறாங்களா? அப்போ இன்னைக்கு வேடிக்கை இன்னும் ஜாலியா இருக்கும். அப்படின்னு சொல்லிக்கிட்டே ராஜுவும் பக்கத்து காட்டை நோக்கி போக ஆரம்பிச்சான். ஒரு வழியா அந்த ரெண்டு குழந்தைங்களும் மாம்பழ மரத்தை கண்டுபிடிச்சாங்க. இந்த மரத்துல எவ்வளவு மாம்பழம் இருக்கு கிக்கி அண்ணா, இத பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா சாரா, ஆனா மழை வர்ற மாதிரி இருக்கு. நாம சீக்கிரம் மாம்பழங்களை பறிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போகணும். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல ரொம்ப பலமா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அந்த சமயத்துல பக்கத்து காட்டுக்கு வந்த ராஜுக்காகமும் மழையில மாட்டிடுச்சு. இந்த நேரத்துல மழை பெஞ்சிடுச்சு. இப்போ நான் எப்படி என் காட்டுக்கு திரும்பி போறது? அப்படின்னு சொல்லிக்கிட்டே ராஜுக்காகவும் பறந்துகிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல ராஜுக்காகத்தோட கண்களுக்கு ஒரு மாம்பழ வீடு தென்பட்டுச்சு. வாவ், அங்க ஒரு மாம்பழம் வீடு இருக்கு. மழை நிக்கிறது வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள போயிட வேண்டியதுதான். அப்படின்னு சொல்லிக்கிட்டே ராஜுக்காகவும் அந்த வீட்டோட கதவை தட்ட ஆரம்பிச்சது. உடனே அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பெரிய பேய் வெளியே வந்துச்சு. ஈஹிஹிஹிஹி, சாப்பாடு, எனக்கு சாப்பாடு கிடைச்சிடுச்சு. அந்த பெரிய சூனியக்காரிய பார்த்ததுமே ராஜு ரொம்ப பயந்துட்டான். அந்த பயத்துல ராஜு வேகமா அங்கிருந்து பறந்து போனான். ஆனா அந்த சூரியக்காரியோ தன்னோட நீளமான கைகளை நீட்டி குழந்தை ராஜுவை பிடிச்சிடுச்சான். இது எல்லாத்தையும் மழைக்காக மரக்கிளையில ஒதுங்கி இருந்த சாராவும் கிக்கியும் பார்த்தாங்க. ஐயோ கிக்கி அண்ணா, ராஜுவ சூனியக்காரி பிடிச்சிட்டா. வாங்க வாங்க, இத போய் நம்ம அம்மா கிட்ட சொல்லுவோம். அப்படின்னு பேசிக்கிட்டு பயந்து போன ரெண்டு குழந்தைங்களும் ரொம்ப வேகமா தங்களோட காட்டுக்கு பறந்து போனாங்க. என்ன இது, மழை வர்ற மாதிரி இருக்கு. இந்த ராஜு வேற இன்னும் வீட்டுக்கு வராம என்ன செய்துகிட்டு இருக்கான்னு தெரியலையே. சரா, நல்ல வேளை மழைக்கு முன்னாடி நீ வீட்டுக்கு வந்துட்ட. ஆமா, இவ்வளவு நேரம் நீ எங்க போயிருந்த? தான் அம்மா இப்படி கேட்டதுமே சாராவும் அந்த சூனியக்காரிய பத்தின எல்லா விஷயத்தையும் தான் அம்மா கிட்ட சொன்னா. ஐயோ, ராஜு இப்ப பெரிய ஆபத்துல இருக்கான். சாரா, இத இப்பவே அவங்க அம்மா கிட்ட சொல்லி ஆகணும். அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் பொண்ணு சாராவை கூட்டிக்கிட்டு ராணி காகத்தோட வீட்டுக்கு போச்சு. ராணி அக்கா, ராஜுவ பக்கத்து காட்டுல இருக்கிற ஒரு சூனியக்காரி பிடிச்சு வச்சிருக்கா. மீனு, நீ என்ன சொல்ற? சூனியக்காரியா? இவ எதுக்கு பக்கத்து காட்டுக்கு போனா? மீனு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீயும் என் கூட வா. என் பையனை எப்படியாச்சும் காப்பாத்தணும். ராணி அக்கா, நீங்க தைரியமா இருங்க. சாரா நமக்கு வழி காட்டுவா. அப்படின்னு பேசிக்கிட்டு மூன்று பறவைகளும் பக்கத்து காட்டை நோக்கி பறந்து போனாங்க. ராணிக்காகமும் அந்த மாம்பழ வீட்டோட கதவை வேகமா தட்டுனா. உடனே வீட்டுக்குள்ள இருந்த அந்த சூனியக்காரி வெளியே வந்துச்சு. ஈஹிஹிஹிஹி, மூன்று பறவைகள். ஆஹா, எனக்கு இன்னைக்கு சாப்பாட்டுக்கு மேல சாப்பாடு. அப்படின்னு அந்த சூனியக்காரி பேசிக்கிட்டு இருந்த நேரம் சாரா ஒரு மிளகா பொடியை எடுத்து சூனியக்காரியோட கண்ணு மேல போட்டா. என்னோட கண்ணு கண்ணு கண்ணு, காப்பாத்துங்க. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட பறவைகள் குழந்தை ராஜுவை மீட்டுக்கிட்டு வேகமா தங்களோட காட்டுக்கு போயிட்டாங்க. சாரா, உனக்கு ரொம்ப நன்றிம்மா. நான் ஒரு ஐஸ்கிரீமுக்காக உன்னை அடிச்சிட்டேன். ஆனா நீயும் என் பையனோட உயிரையே காப்பாத்திட்ட. சாரா, நீ என்ன மன்னிச்சிடு. இனிமே நான் எந்த வகையிலுமே உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன். அப்படின்னு பேசிக்கிட்டே அம்மாக்காகவும் பையன்காகவும் அன்னைக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்துக்கிட்டாங்க. மீனுக்குருவியோ தான் பொண்ணோட புத்திசாலித்தனத்தை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டுச்சு. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம்.
கயல் விச்சோ 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அழகர்நாத், பிரகதி, ஜெசிகா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். பவானி, பவின் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். லயானி சரி, லியா, லசா 2 பாப்பாவுக்கும் ஒரு பெரிய ஹாய். சதீஷ் பாப்பா, நீங்க டியூஷனுக்கும் ஸ்கூலுக்கும் அழாம போகணும். படிப்பு ரொம்ப முக்கியம், சரியா? தயஸ்ரீ, கார்த்திக் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் கர்ணி பாப்பா. ஹாய் தர்ஷன். பொம்மலு, ரியா, ரஹீன், அஸ்வினி, தனி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். பெனிஸ்ரீ, யுவஸ்ரீ 2 பாப்பாவுக்கும் ஒரு பெரிய ஹாய். குணாலினி, மௌலேஷ் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். தவன், ஷர்மி 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ராகவ், ரோஹித், சரண், ஸ்ரீகுட்டி, ஜெயதரணி, சுமதி எல்லா பாப்பாவுக்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் மதுஷா. நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.